அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஆகஸ்ட் 15 கொண்டாடினதுக்கு பின்னாடி அடுத்த நாள் ஆகஸ்ட் 16 உட்காந்துருக்குறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து தஞ்சாவூரில் நடந்த போராட்டத்தில் காவிரி தண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வராமல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு நடிகர் பேரை சொன்னாங்க. நான் காவேரி சொன்னேன்னு சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு, தவறாக திணிக்கப்பட்டுச்சு. அதுக்கு கைது நடவடிக்கை பயங்கரமாக இருந்துச்சு. இன்றைக்கி பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவங்க வந்து அப்பாவை காணாண்டு நீங்கள் சட்டசபையில் போய் தேடுறத விட உங்கள் அம்மாட்ட போய் கேட்டால் தானே தெரியும் யார் உனக்கு அப்பா அப்படின்ட்டு. இது எவ்வளோ பெரிய கேவலமான வார்த்தை. இதுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய தவிக தொண்டர்கள் கடுமையாக போராட்டம் பண்ணணும். இந்த அரசாங்கம் வந்து கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தா அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாஜகவுடைய கைக்கூலி தான் இந்த தவிகவுடைய அரசாங்கமே. வந்து பாஜக என்ன சொல்லுதோ அது மட்டும் தான் அவங்க செய்வாங்க. கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு கண்டனம் இருக்காது, ஒரு போராட்டம் இருக்காது, எதிர்பார்க்கவே முடியாது. இது எவ்வளோ பெரிய ஒரு நடிகைக்காக வேண்டி இவ்வளோ வக்காலத்து வாங்கினவங்க, அவ்வளோ வரைஞ்சிக்கிட்டு வந்தவங்க, மாதர் சங்கங்கள், பெண்கள், இந்த மாநில பாஜகவினுடைய மாநில தலைவர்கள், துணைத் தலைவர்கள், எவ்வளோ வரைஞ்சிக்கிட்டு வந்தவங்க இப்போ யாருமே ஆளை காண, ஒரு ட்வீட்டை கூட காண. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவங்க வந்து இங்கே தேடாதீங்க, உங்கள் அம்மாட்ட போய் கேளு, பாப்பா என்ன நடக்குதுன்னு. தமிழ்நாடு வந்து சிக்கி சின்ன பின்னமாக்கிட்டு இருக்குது. இன்னொன்று நேற்று அரசு விழாவில் யாருக்கு முதல் இடம், முதல் வரிசையில் எல்லா அமைச்சர்கள் வணக்கம் வைக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய அவர்களுக்கு என்னையா நடக்குது தமிழ்நாட்டில். இதுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்களே இப்படி பேசலாமா, நீங்களே முட்டு கொடுக்குறீங்க அப்படிலாம் பேசுவாங்க. என்னுடைய அரசியலுக்கு இது தப்புன்னு சொல்லுது, அதனால் நம்ம சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.